இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னத்துக்கான இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் இப்போ வந்து ஏழு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ரிசல்ட்ஸை பற்றி தான் நாங்கள் வந்து கதை பண்ண வந்திருக்கிறோம். இப்போ இந்த புள்ள வந்து 3 எடுத்துங்க என்ன 3 எடுத்துவா. நீங்கள் வந்து எத்தனை ரேங்க் எடுத்தீங்க? 5வது ரேங்க் எடுத்தீங்க. இப்போ டிஸ்ட்ரிக்டில் வந்து 5வது ரேங்க். அதாவது இப்போ சார் வந்து கடந்த 6 வருஷமாக வந்து லைசியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இது வரணீயை வந்து 10 வருஷமாக வந்து நடத்தி கொண்டிருக்கிறாராம். இப்போ சார் வந்து இப்போ உங்களுக்கு இந்த டியூஷனில் வந்து உங்களுக்கு வந்து 5வது ரேங்கும் 14வது ரேங்கும் கிடைக்கப்பட்டிருக்கு. இதை நினச்சி நீங்கள் என்ன மாதிரி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த ரேங்க் வந்து? ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் வரணிலாம் நிற்கிறேன். என்னதுக்காண்டின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து வரணி நிதி அகாடமிலாம் நிற்கிறேன். இங்கே வந்து 5வது ரேங்க் எடுத்தவில்லை, அதை விட 14வது ரேங்க், அதை விட 10 திரியே ஏ லெவலில் ஆர்ட்ஸில் வந்து 10 திரியே இருக்குது, 10 2AB இருக்குது, 60 பிள்ளைகள் படிச்சிருக்கிறான். அதில் வந்து 3/4 பேர் வந்து பாஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கணும். அதை விட கொலிச்சுக்கு வந்து நிறைய பேர் போயினா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து பாஸ் ஆகி கொண்டிருக்கணும். புது ஆகலாம். அது வந்து மாணவர்கள் வந்து சரியான குறைவாண்டு ஆகலும் குறைவில்லை. இப்போ 100 பேர் இருக்கிற டியூஷனில் வந்து 20 பேர் வந்து ஜுனிக்கு போயினோம். ஆனால் இங்கே வந்து 60 பேர் இருக்கிற இடத்துல வந்து இப்போ போராக்கள் வந்து அரைவாசிக்கு மேலே 30 பேருக்கு மேலே வந்து ஜுனிக்கு போயினோம். அப்போ அப்படி ஒரு விஷயம் நடக்க வந்து ஒரு புதுமையாக இருந்துச்சு. அதை விட 5வது ரேங்க் எடுத்திருக்கணும். ஒரு சின்ன டியூஷன்ல வந்து இவ்வளவு ரேங்க் எடுக்கிறன்ற ஒரு பெரிய விஷயம். இதைத்தான் வந்து நான் வந்து உண்மையோ, அதாவது வந்து நேரடியா இது வந்து இப்படியே வந்து எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லிக்கணும். இப்படி நிதி அகாடமியில வந்து இப்படி வந்து 2 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் அடிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து 5வது ரேங்க் எல்லாம் எடுத்திருக்கணும், 14வது ரேங்க் எல்லாம் எடுத்திருக்கணும். இப்படி அடிக்கணும் உண்மையான. அப்போ நான் வந்து ஓகே நேராக போய் இன்றைக்கு பார்ப்போம், டியூஷன் தெரியும் தானே, அப்போ நேராக வந்திருப்போம். இப்போ நான் வந்து இருக்கிற வந்து மட்டுவில், ஆனால் வந்து நான் இப்போ இண்டே வந்து வரணிக்கு இதே மாதிரி நான் வந்து லைசியத்துக்கு முறுக்க வந்து விசிட் பண்ணுவோம். வாங்க இப்போ வந்து நாங்கள் தொடர்ந்து காலைக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னத்துக்கான இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் இப்போ வந்து 7 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ரிசல்ட்ஸை பற்றி தான் நாங்கள் வந்து கதை பண்ண வந்திருக்கிறோம். இப்போ இந்த புள்ள வந்து 3 எடுத்துங்க என்ன 3 எடுத்துவா. நீங்கள் வந்து எத்தனை ரேங்க் எடுத்தீங்க? 5வது ரேங்க் எடுத்தீங்க. இப்போ டிஸ்ட்ரிக்டில் வந்து 5வது ரேங்க், அதாவது வந்து யாழ் மாவட்டத்தில் 5வது ரேங்க் எடுத்துவா. இப்போ நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சீங்க? சாவச்சேரி இந்து கல்லூரி. சாவச்சேரி இந்து கல்லூரி. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் மீசாலேருந்து டியூஷனுக்கு போனீங்க? நான் லைசியத்துக்கு போனீங்க. இப்போ உங்களுக்கு பள்ளிக்கூடம் என்ன மாதிரி உங்களோட ரிசல்ட்ஸுக்கு வந்து உதவினது? என்ன மாதிரி என்னென்ன வகையில்? ஸ்கூலும் எனக்கு நல்ல வகையில் இந்த ரிசல்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணினது. எல்லா பாடத்துலேயும் போதுமான அளவுக்கு எனக்கு தந்த முயற்சியில் தந்தது ஸ்கூலால் வந்து. இப்போ என்னென்ன மாதிரி முயற்சிகள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் செய்திருப்பேன் ஸ்கூலால்? கடைசி நேரத்தில் கூடுதலாக எங்களை பாஸ் பேப்பர் செய்து விட்டது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பாஸ் பேப்பர் செய்து மற்றது நோட்ஸ்களும் கொஞ்சம் கொஞ்சம் டியூஷன் ஸ்கூல் இல்லாதையும் விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான நோட்ஸ்கள், கணக்கு நோட்ஸ்கள் எல்லாம் தந்திருக்கேன். அதனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸ்கூலில். இப்போ டியூஷன்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நோட்ஸ்கள் வந்து கொடுக்குறபடியாக வந்து இப்போ அந்த பிள்ளை வந்து 5வது ரேங்க் வந்து டிஸ்ட்ரிக்டில் எடுத்துருக்குது. இப்போ டியூஷன் என்ன மாதிரி உங்களுக்கு உதவி செய்யுது? இப்போ டியூஷன்னா பள்ளிக்கூடம் பெஸ்ட் எது? இப்போ உங்களுக்கு ஒப்படைக்க 2 முறை மாதிரி தானோ இல்லை என்ன மாதிரி? டியூஷன் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கூல்லையும் விட கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கூட. ஏனெண்டா ஸ்கூல் டீச்சர்ஸையும் விட டியூஷன் சார் மாதிரி வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல ரேங்க் எடுக்கணுன்றதுக்காக நிறைய புது விஷயங்கள் எல்லாம் தேடி தெரியணும். இதை படி அதை படி, இது படித்தா இது எப்படி இந்த கூட என்னென்ன மார்க்ஸ் எடுக்கிற இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி தந்தவே எப்படி மார்க்ஸ் எடுக்கிறேன். இப்போ புது விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்குற இடம் தான் வந்து தனியார் கல்வி இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் படிக்க வந்து பொதுவாக எல்லாருக்கும் படிப்பிக்கிற மாதிரி படிப்பிக்கலாம். இப்போ டியூஷன் வழியே அப்படி இல்லை, தனியாக வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து கேவணி. இப்போ ஒவ்வொருத்தர் வந்து என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு எப்படி விளாங்குது என்ன மாதிரி நீங்கள் படிப்பீங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட இதில் அதே மாதிரி வந்து டியூஷனில் வந்து கேவணி படிப்பினா. இப்போ உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பாடத்தை வந்து தெரிவு செய்தீங்க? தமிழ், ஜியோகிராஃபி, ராமா. என்னதுக்காண்டி இந்த 3 பாடத்தை தெரிவு செய்யுங்க? வேறு பாடம் எடுத்துருந்தா என்ன? வேறு பாடம் எனக்கு ட்ராமாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் ட்ராமாவில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைச்சினேன். ஸோ நான் ட்ராமாவை ஒரு பாடம் எடுக்கணும்னு நினைச்சு ராமா எடுத்தினேன். மற்றபடி தமிழ், ஜியோகிராஃபியில் எல்லாமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தபடியாக எடுத்தினேன். அதே எப்படி நான் ஜியோகிராஃபி ஓலவில் செய்யலை. ஏ லெவலில் தான் ஸ்டார்ட்டே. கொஞ்சம் பயந்து தான் செய்தேன். ஆனால் நல்ல வகையில் எனக்கு இந்த டியூஷன் ஸ்கூல்லையும் விட டியூஷன் சாரால் கொஞ்சம் எனக்கு அந்த ஓ லெவலில் நான் படிக்கலைன்றதை விட எனக்கு கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி அவர் செய்யக்கூடிய வழிவகுத்தவர். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அந்த புள்ள வந்து
ஓஎல்ல வந்து ஜோக்ரவி எடுக்க இல்லையா, ஏஎல்ல தான் வந்து ஜோக்ரவி எடுத்தது. ஓஎல்ல நீங்க ஜோக்ரவிக்கு போல என்ன பாடம் எடுத்தீங்க? கொமர்ஸ் எழுதினேன். கொமர்ஸ் எழுதுனீங்க. இப்போ நீங்களே கொமர்ஸுக்கு போகாம ஆர்ட்ஸுக்கு வந்தீங்க? எனக்கு ஆர்ட்ஸுக்கு போறது இல்லை இன்ட்ரெஸ்ட் இருந்தது எனக்கு மற்ற ஃபீல்டையும் விட. மற்ற ஃபீல்டு ஆர்ட்ஸுக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் என்னத்துக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்தது? எனக்கு தமிழ்ல இருந்து பற்றுன்னு சொல்லலாம். தமிழ்ல இருந்து தமிழ். இப்போ அவைகளுக்கு வந்து இப்போ கொமர்ஸ் நினைச்சிருந்தா கூட கொமர்ஸ் படிச்சிருக்கலாம். ஆனால் கொமர்ஸை விட அந்த பிள்ளை வந்து ஆர்ட்ஸ் படிக்கணும்ன்ற ஒரு என்னன்னு சொல்ற ஒரு விருப்பத்தோட வந்து படித்தது. இப்போ அதால் வந்து இப்போ 5வது ரேங்க் எடுத்திருக்கு, 5வது ரேங்க். இப்போ நீங்கள் உங்களோட வீட்டுக்காரர் என்ன மாதிரி உங்களுக்கு போய் படிக்கிற உதவி என்ன மாதிரி ஓகே வீட்டு எல்லாம்? எனக்கு 100% என் வீட்டில இருந்து ஃபுல் சப்போர்ட் நந்தவேல். கடைசி நேரத்துல கூட அப்பா எக்ஸலன்ட் பட்டிருந்தவர். அந்த டைம்ல கூட அவர் இந்த தன் வருத்தத்தை எனக்கு காட்டிக்கொள்ளாமல் எக்ஸாம்ல நான் விட்டுற வேண்டியதுக்காக எனக்கு ஹார்ட் ஒர்க் என்ன தண்ணியை தியாகம் செய்து என்ன படிக்கணும்னு அந்த மோட்டிவேட் பண்ணினவர். மோட்டிவேட் பண்ணார். அவன் அப்பா வந்து எக்ஸலம் பட்டிருந்தாராம் எக்ஸாம் கடைசி டைமில். ஆனால் அந்த கடைசி டைம்லேயும் எக்ஸலம் பட்டதை ஒரு பெரிய ஒரு பொருட்படுத்தாமல் இப்போ நோ இதுன்னு சொல்லாமல் தன் மகள் படிக்கணுமென்றக்காண்டி இப்போ அந்த எக்ஸலம் பட்டதை பொருட்படுத்தாமல் அவர் வந்து ஏத்திரக்கையில் அப்படியெல்லாம் செய்து ஏத்திரக்கே இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு கூட இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நின்று அங்கே நிற்கணும், அங்கே ஸ்டே பண்ணி நிற்க நான் இங்கே எக்ஸாமுக்கு படிக்க மாட்டேன் அவரை படி ஜோதிச்சு நிற்பேன்றதுக்காகவே எவ்வளோ காசு போனாலும் பரவாயில்லைன்னு ப்ரைவேட்டில் கொண்டு போய் காட்டி வீட்டே இருந்து எனக்கு ஒவ்வொரு பாடநிலைக்கு இப்படி படி நல்லா படி நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கணும்ட்டு என்ன மோட்டிவேட் பண்ணி கொண்டு தான் இருந்தவர். அப்படி ப்ரைவேட்டு எக்ஸாம் முடிய பாப்பா வந்து வாட்டால் டிஸ்சார்ஜ் ஆனவர் இல்லையான்னு சொன்னா? இல்லை ஏனெண்டா எக்ஸாமுக்கு அவருக்கு தெரியும் நான் அவர் கூட இருந்தேன் நான் நல்லா படிப்பேன்ண்டு. ஸோ ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணல வீட்டே இருந்தேன் இல்லை சாடவும் செய்தது. வீட்டே இருந்தேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் ஜோக்ரவி எடுத்தேன்னு சொன்னீங்க. எல்லாருமே வந்து ஜோக்ரவியும் தமிழும் வந்து சரியான கஷ்டம்னு சொல்லிடுவோம். நீங்கள் இப்போ ஜோக்ரவி உங்களுக்கு புதுசாக வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க ஓஎல் எடுக்காமல். அப்போ அதை ஜோக்ரவியை பற்றி என்ன சொல்கிறீங்க? என்ன மாதிரி உங்களுக்கு ஜோக்ரவி எல்லாருமே நான் எடுக்கவே கூட தான் எல்லாரும் சொன்னேன் ஜோக்ரவி கஷ்டம், அதில் கிராஃப்கள் அது இதுன்னு நிறைய படம் எல்லாம் கருவணும் உலக படம் குறிக்கணும் அது இதுன்னு சொன்னேன். அதெல்லாம் வேண்டியில்லை. எனக்கு நான் அந்த பாடத்தை எடுத்த முடியாது எனக்கு பிடிச்ச எடுத்தேன். நான் எனக்கு இது படிக்கணும் அந்த என்ன பாடமே இருந்தாலும் விரும்பி படிக்க அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதால எனக்கு அந்த ஜோக்ரவி வந்து கஷ்டமே தெரியல. நான் இப்பவும் சார் கேட்டா அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்லக்கூடிய மாதிரி தான் இருக்கு. இந்த அவ்வளவு புலங்கப்படுத்தினதும் அவ்வளவுத்துக்கு எனக்கு மைண்ட்ல நிக்குது. நான் விரும்பி படிச்சபடியா அது இன்னும் எனக்கு ஸ்ட்ராங்கா மைண்ட்ல நிக்குது. ஸ்கூல்ல எந்த சார் ஜோக்ரவி படிச்சா? டியூஷன்ல எந்த சார் உங்களுக்கு ஜோக்ரவி? ஸ்கூல்ல பரணிதரன் சார் படிப்பிச்சவர். அவரோட விளக்கங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு? அவரும் பேப்பர் மார்க்கிங் எல்லாம் போறபடியா அவர் நல்லபடியா விளக்கம் எல்லாம் தருவார், நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவார். அவர் வந்து என்ன எக்ஸாமுக்கு எழுதணும்ன்ற சொல்லுவார். ஆனா அதையும் விட சுயுவன் சார் இங்க டியூஷன்ல படிப்பிச்சவர். அவர் அதையும் விட எக்ஸ்ட்ரா நீ இவ்வளவு எழுதினாலும் எப்பதான் நான் எக்ஸாம் செய்தாலும் சார் ஒரு நாளும் எனக்கு 75க்கு மேல மார்க்ஸ் போட்டதே இல்லை. ஏனென்றா சார் சொல்லுவார் இது வந்து ஃபைனல் இல்லை, இன்னும் எழுதலாம். ஒரு நாள் நான் இங்க இந்த டியூஷன்ல வந்து ஏன்ற ஒரு நாளுமே எனக்கு ரிசல்ட்ஸ்ல வந்ததே இல்லை. இப்போ பாருங்க டியூஷன் சார் இப்போ ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு எல்லாம் நார்மல் எழுதினாலே காணும். ஓகே இது ஓகே. டியூஷன்ல எனக்கு தான் ஹையஸ்ட் ஸ்கூல்ல எனக்கு தான் ஹையஸ்ட் ஆல்மோஸ்ட் வரது 90க்கு மேல வரும் எல்லா பாடமும். ஆனா ஜியோகிராஃபில டியூஷன்ல எழுதினா கடைசி வரைக்கும் எனக்கு 75க்கு மேல வந்ததே இல்லை இது வரைக்கும். பாருங்க டியூஷன்ல வந்து இப்ப அந்த பிள்ளைய வந்து மார்க்ஸை குறைச்சு போட்டு எவ்வளவு எழுதினாலும் காணாதுன்னு அந்த சார் சொல்லி மோட்டிவேட் பண்ணி இப்போ வந்து இந்த லாத்துக்கு இப்போ ஏ எடுக்கிறது அதாவது வந்து ஏ எடுக்கிற பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஏ எடுக்க 5வது ரேங்க் வந்து பெரிய ஒரு விஷயமா எடுத்திருக்கணும். அந்த 5வது ரேங்க் எடுக்கிறதுக்கான காரணம் மார்க்ஸை வந்து குறைச்சு போட்டு கடைசி வரையும் 75 மேலே வேற இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த 75 மேலே வேற ஆவடி தான் இப்போ வந்து இந்த பிள்ளை வந்து 5வது ரேங்க் வந்து எடுத்திருக்குது. இப்போ தமிழ் பாடம் எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்க? தமிழும் எடுக்கல 72 கம்பராமாயண பாட்டு இருக்கு, 100 குரல் பாடமாக்கணும், தேம்பாவணி இருக்கு, அது இருக்கு இது இருக்கு. ஆனா என்ன நான் எனக்கு படிப்பிச்ச ஸ்கூலையும் கூட டியூஷன்ல வந்து சார் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தவர். என்னென்ன அவர் சாய்ஸ் பண்ணி படிப்பிச்சவர். எல்லா பாடத்தையும் அதை படி நீ தேம்பாவணி படிக்கணும் அதை படிக்கணும் இது இல்லை இது வரும். போன வருஷம் இது வந்துட்டு இது எதுதான் வரும். 5 கல்வி வருது பேப்பர்ல உனக்கு 6 கல்வி வருதுன்றா நீ ஒரு 3 கல்வி தான் கட்டணும். அந்த 3 கல்வியை மட்டும் படி. அந்த 3 எப்படியும் ஒரு 2 கல்வி செய்யணும்னா 3 கல்வி படிக்க சொல்லுவார். அந்த இது அப்படியே கட்டாயமே எங்களோட பேப்பர்ல வரும். சோ அதால எங்களை அந்த தமிழ் பாடம் வந்து ஹார்ட்டா தெரியல. அதுவும் அந்த ஃபன்னா நாங்க படிச்சுனாங்க. ஃபன்னா படிச்சீங்க. இப்போ பாருங்க தமிழ் பாடம் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி தெரியும். இப்போ நாங்களும் படிச்சுனாங்க எல்லாம். ஆனா வந்து இப்போ நானும் வந்து ஜோக்ரவி நல்லா படிச்சு இப்போ பி தான் எனக்கே ஜோக்ரவி பி தான் வந்து உண்மையை சொல்ல போனா. ஆனா இந்த பிள்ளை வந்து தமிழ் எடுத்திருக்கு. நம்ம வந்து தமிழ் எடுக்கல. நம்ம தமிழுக்கு பேர கிண்டு கல்ச்சர் தான் எடுத்தேன். இவ வந்து தமிழ் எடுத்திருக்கணும்.
தமிழை வந்து ஈஸின்னு சொல்லினோம். ஆனால் வந்து எனக்கு என்ன வேண்டு தெரியும், நான் படிக்கல தானே. இப்போ வந்து தமிழ் படித்தபடியாக சொல்லினோம் ஈஸியான மாதிரி சொல்லினோம். எல்லாருமே கூட தமிழ் எடுத்தால் வந்து செக்ஸ் ஸ்கோர் வந்து முன்னுக்கு வரேன்னு சொல்கிறவே. இப்போ உங்களுக்கு ஸ்கூலில் தமிழ் சார், டியூஷனில் தமிழ் சார்? ஸ்கூல்ல வந்து ஸ்டார்ட்ல சுவேசன் சார் தான் படிப்பிச்சவர். பிறகு சதாரோனி மிஸ் வந்தவ படிப்பிச்சவா. அவ தான் கடைசியில படிப்பிச்சவா. டியூஷன்ல வந்து சுவேசன் சார் தான். சுவேசன் சார் டியூஷனில் வந்து சுவேசன் சார் தான் படிச்சு. அவர்கிட்ட விளக்கங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு ஓகே விளங்கினதா என்ன மாதிரி, இல்லை விளக்கங்கள் காணாதா? இல்ல அவற்றை விளக்கம் 100% எனக்கு ஓகே. நான் என்னடா ஸ்டார்ட்ல வந்து நான் தமிழுக்கு டியூஷனுக்கு போயில ஒரு இடமும். ஸ்கூல்ல இவர் வந்து படிப்பிச்சவர். ஸ்டார்ட்ல நான் போய்க்க ஒரு நாள் படிப்பிச்சவர். படிப்பிச்ச உடனே எனக்கு அவர் படிப்பிச்ச அந்தளவு நான் அது வரைக்கும் தமிழ் அந்த ஏ லெவல் கிளாஸே போகாமல் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க எனக்கு அவர் படிப்பிச்ச அந்தளவு மைண்ட்ல நின்றதுக்கு. அப்ப அண்டு கட்டுட்டு ப்ரெஷர் கட்டிட்டு பர்சனலா போனேன். பிறகு டியூஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணினேன். டியூஷனுக்கு வந்து ஜாயின் பண்ணீங்க. இப்போ இந்த டியூஷன் இந்த மாதிரி படிப்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் தனியொரு பாடமாகவும் இப்போ இந்த டியூஷனில் நீங்கள் படிக்க உங்களுக்கு தனியொரு பாடத்துக்கும் அனுமதி தந்ததில்லை. இப்போ வேறு டியூஷனில் படித்து கொண்டும் இப்படி படிக்கலாமன்ற அப்படியே அனுமதி? நான் வேறு டியூஷனுக்கு போயில, பர்சனலாக தான் கொஞ்ச நாள் படித்தேன் நான். சுவேசந்தர்கிட்ட சுவேசந்தர்கிட்ட வந்து இப்போ வந்து பர்சனலாக அந்த படிப்பு உங்களுக்கு விளங்கினபடியே தான் நீங்கள் வந்து டியூஷனுக்கு உள்ளிட்டீங்க. அவர் படிக்கிற டியூஷனுக்கு. இப்போ ராமா பாடம் என்ன மாதிரி? ராமா வந்து ஸ்கூலில் என்ன மாதிரி, டியூஷனில் என்ன மாதிரி? ஸ்கூல்ல வந்து நிறைய போராட்டத்துக்கு மத்தியில தான் நான் டிராமா படிச்சினான்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் படிப்பிச்ச ரைட் குமார் சார். அதுக்கு பிறகு தனுசான் சார், அவர் ஃபாரின் போயிட்டார். அதுக்கு பிறகு லக்ஷ்மி மிஸ், அவ புது ஜென்ரேஷன் எங்களுக்கு என்னெல்லாம் ஸ்டார்ட். அதில் நான் ட்ராமாவுக்கு நிறைய கஷ்டப்பட்டேன். நான் பர்சனலாக ஒரு 1 இயர் போனேன் டியூஷனுக்கு கொண்டுக்கு. அவன் வந்து பிறகு இடையில அவன் பர்சனல் காரணத்தால நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு நான் ட்ராமாவுக்கு சரியா கஷ்டப்பட்டேன். அந்த டைம்ல தான் நிரோசரை கான்டாக்ட் பண்ணி ராமாவுக்கு பூனேல படிப்பிக்கிற ஒரு டீச்சர் வந்து ஜெயந்தி மிஸ்ன்னு சொல்லி அவள் வந்து படிப்பிச்சவா. கொஞ்ச நாள் அவன் படிப்பிச்சோண்டு இருக்கீங்க. பிறகு அவள் கொஞ்சம் பேப்பர் மார்க்கிங் அது இதுண்டு அவன் வேலை செய்ய. பிறகு ஜப்னால இருந்து இன்னொரு சார் ஒரே டைம்ல 2 பேர் அரேஞ்ச் பண்ணி எனக்கு அவமினாக்கு எடுத்து அது 3 பேர் தான் ட்ராமா. 3 பேர்ல 2 பேர் தான் எடுத்துனாங்க, நானும் இன்னொரு போயும். எங்களுக்கு 2 பேருக்காகவுமே அந்த இதை அரேஞ்ச் பண்ணி வேலை கிட்ட உனக்கு 2 சார் மாதிரி போட்டு ராமா அவங்களுக்கு தந்த 2 சார் ராமா வரதுக்கு 2 சார் போட்டு உங்களை படிப்பீங்க. 2 பிள்ளைகளுக்கு 2 சார் பாருங்க. 2 பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைலாம் ராமா எடுத்து தான் 2 சாரை போட்டு படிப்பிச்சிருக்கணுமா. அதுவும் வந்து இது வந்து அதாவது வந்து சாவச்சல்ல வந்து லைசியம் உயர்கலை கல்லூரி என்ற டியூஷனை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டியூஷன் உண்டு. இது வந்து தென்மராட்சி கல்வி வலயம் இருக்குதான், சாவச்சேரி வலயத்துக்கு அருகாமையில் தான் இது வந்து இருக்குது. அதே சமயம் இவற்றை இன்னொரு கிளை வந்து அதாவது வந்து இன்னொரு டியூஷன் வந்து அதே சேம் சார் மேரா இங்கே படிப்பிக்கலாம். இது வந்து வரணியில் இருக்குது. வரணி இது எந்த இடம்? வரணி ஸ்கூலுக்கு பக்கத்தில் அருகாமையில். இது வந்து வரணி ஸ்கூலுக்கு அருகாமையில் தான் இருக்குது. இதில் வந்து கேட்டிங்கன்னா தெரியும், நிதி அகாடமின்னா தெரியும். இப்போ வரணியில் இருக்கிற நீங்களாரா வந்து இதே மாதிரி ரிசல்ட்ஸ் எடுக்கணும், இப்படியா படிக்கணும் ஒரு ஆர்வம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த டியூஷனில் நிதி அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி தென்மராட்சியில் இருக்கிற நீங்கள் அதாவது கொடியாம் மீசால அங்கால பக்கம் இருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு இங்கே வரது சரியான கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து சாவச்சேரியில் இருக்கிறீங்களாண்டா சாவச்சேரி போய் ஜாயின் பண்ணலாம். சாவச்சேரி வந்து லைசியம் உயர்கலை கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணலாம். இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட இதே மாதிரி 5 ரேங்க் இப்போ 5வது ரேங்காக இந்த பிள்ளை வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் வந்து படிக்கலாம். நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வந்து அந்த ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் கூடுதலாக பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிக்கலும், செகண்ட் ரேங்க் அடிக்கலும், அதுவும் அந்த திறமை. ஏற்கனவே இந்த லைசியம் டியூஷனில் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் அடிச்சிருக்கீங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாம் அடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி செகண்ட் ரேங்க் எல்லாம் அடிச்சிருக்கீங்க. இப்போ வருஷம் 3 ஒவ்வொரு வருஷம் வந்து கொண்டே இருக்கு. இந்த முறை எத்தனை 3 வந்திருக்கு உங்க டியூஷன்ல? 10 3. இப்போ லைசியத்தில் வந்து 10 3. லைசியம் நிதி சேர்த்து 10 3. எத்தனை 2AB வந்தது? 10. எத்தனை பேர் டோட்டலா படிச்சீங்க உங்களோட பட்ஜ்லயே? எங்களோட பட்ஜ்ல ஒரு 30 பேர் படிச்சிருப்போம் லைசியத்துல. இங்க சேம் 30 60. அப்ப 60ல பாருங்க 10 3 10 2AB அதுலயே 20 போட்டு மிச்சம் 40ல பாருங்க அதுலயே வந்துருமே. பின்னுக்கு அங்கே பாத்தீங்கன்னா பின்னுக்கு எத்தனை 2B 3B அப்படியா இருக்கா? நிறைய இருக்கு. இப்போ கூடுதலா எல்லாருமே வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. ஜெனுவலாகவே இப்போ நார்மலாக வந்து உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து 3A 2ABயை பார்த்தீங்கன்னாலே தெரியும். குறைஞ்ச 60 பிள்ளைகளில் 20 பேர் 3A 2AB எடுக்கிறதே ஒரு பெரிய ஒரு சாதனை தான். அதுக்கு வந்து இந்த எல்லாத்துக்கும் காரணம் வந்து முழுக்க பாடசாலை ஆசிரியர்களையும் அதே மாதிரி டியூஷன் மெயினாக வந்து டியூஷன் ஆசிரியர்களையும் செய்கிறேன். நீங்களும் இது மாதிரி ரிசல்ட்ஸ்கள் எடுக்கணும்னு சொன்னால் லைசியம் உயர்கலை கல்லூரி மற்றும் நிதி அகாடமி, அதாவது வந்து வரணியில் இருக்கிற நிதி அகாடமி, சாவச்சேரியில் இருக்கிற லைசியம் உயர்கலை கல்லூரி போன்ற டியூஷன்கள் தனியார்களும் இல்லையா நீங்கள் நாட விரும்பினா படிக்கிறார்கள் வந்து விரும்பினா படிக்கலாம். இது வந்து இப்போ இந்த பிள்ளை படித்த 5வது ரேங்க் எடுத்த பிள்ளை படித்த இதை வந்து
நேரடியா வந்து கேட்டு நாங்க வந்து தெரிஞ்சுனாங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து லைசியம், அதாவது வந்து நிதி அகாடமி, லைசியம் தான் பேரு, நிதி அகாடமியில படிக்கிற ஒரு பையனோட கதை கணிக்கிறோம். அதாவது வந்து இவர் வந்து இந்த டியூஷன்லாம் வந்து படிக்கிறார். இப்ப நீங்க என்னத்துக்காண்டி வெளி டியூஷன்ல போகாம நீங்கள் வந்து இப்போ உள்ளூருக்கே இருக்க டியூஷனா விரும்புறீங்க, என்னத்துக்காண்டி? கல்வின்றது வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு அடிப்படையான விஷயமா காணப்படுது. அந்த வகையில இந்த கல்வியை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து நாங்கள் பல்வேறு வகையான இடங்களை வந்து இப்ப நாடக்கூடியதா இருக்கும். அதுலயும் வந்து முக்கியமானது வந்து ஒன்று பாடசாலையா இருக்கும், அடுத்தது வந்து டியூஷனா இருக்கும். இந்த டியூஷன் சென்டர்களால வந்து இப்ப சமூகத்துல நன்மைகள்லாம் வருது. அதுலயும் வந்து எங்களுடைய இந்த கொடிகாமத்துக்கும் பருத்தித்துறைக்கும் இடையில உள்ள ஒரு டியூஷன் தான் வந்து எங்களுடைய நிதி அகாடமி என்ற டியூஷன். இது வந்து மிகவும் சிறப்பான முறையில இயங்கி வருது. பாரிய பங்களிப்பு இந்த டியூஷனாலே ஆற்றி வருது என்பது அனைவருக்கும் தெரிந்து உண்டு. குறிப்பாக இந்த டியூஷன் வந்து பல மாணவர்களை கடந்த 10 வருட காலமாக பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வாரது என்பது ஒரு முக்கியத்துவமான ஒரு விடயமாகும். அந்த வகையில வந்து நாங்க பார்க்க 2025ஆம் ஆண்டு முதலாவது ரேங்கும் 6வது ரேங்கும் கிடைக்கப்பட்டது எங்களுடைய டியூஷன் தான். மற்றது இங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லோரும் வந்து இளவயதினர். இப்ப இளவயதினர் என்றாலே சாதாரண ஆக்கள் எல்லாரும் நினைப்பினம் வந்து அப்படியெல்லாம் நினைக்கலாம். ஆனா எங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள் மிகவும் ஒரு அருமையான ஆசிரியர் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று கூட நாங்க சொல்லலாம். ஏல் வந்து அவ்வளவு அருமையான முறையிலே மாணவர்களுக்கு எது இலகுவாக விளங்குகின்றதோ அந்த விளங்கக்கூடியவாறு வகையிலே தான் மாணவர்களுக்கு பாடம் தரக்கூடியவர்களா இருக்கின்றார். இப்ப குறிப்பாக வந்து சாதாரணமா ஒரு நோட்ஸை தாரண்டாலும் அதுல எங்களுக்கு இவ்வளவு தரம் விளங்குதோ, இப்ப சாதாரணமா எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்பினோம் ஃபுல்லா கேள்வி கேட்பினோம். இப்ப முதல் நாள் படிப்பிச்சதை வந்து அடுத்த நாள், இப்ப முதல் நாள் படிப்பிச்சதையும் அடுத்த நாள் 2 நாள் கழிச்சாலும் அதை கேட்டுட்டு தான் மிகுதி அங்கழகும். அப்ப எங்களுக்கு அது விளங்காட்டி அந்த இடத்த வச்சு எங்களுக்கு ஃபுல்லா அதை விளங்கப்படுத்தி போட்டு தான் அடுத்த இதுக்கும் வரும். மற்றது வந்து படிப்பிக்கிறதெல்லாம் வந்து ஒரு இலகுவான மொழிநடையெல்லாம் வந்து படிப்பிடும். இப்ப சாதாரணமா இப்ப விளங்கிக் கொள்ள இப்ப அனைவராலும் இந்த சில மொழிநடை என்பது வந்து விளங்கிக் கொள்ள சிலது கடினமா இருக்கும். ஆனா இவர்கள் வந்து இப்ப குறிப்பா நாங்க இந்த இப்ப ஹிந்து கல்ச்சர்ல இருக்க போனா, ஆனா ஹிந்து கல்ச்சர்ல வந்து சமயம் சார்ந்த விடயங்கள் எல்லாம் நுட்பமா குறிப்பிடப்படும். குறிப்பா வந்து அந்த ஒவ்வொரு தத்துவவியலாளர்கள் அப்படி அந்த பெரிய பாடப்பிறப்புகள் வந்து வரைக்க அதை இலகுவான முறையில் இப்படி அதை மாணவர்களிடம் கொண்டு சென்று சேர்க்கலாம். அந்த முறையில வந்து அவர்களும் கற்று எங்களுக்கும் கற்பிக்கின்றார்கள் அவ்வளவு நுட்பமான முறையில். ஏனென்றா வந்து மாணவர்களை பல்கலைக்கழகம் அனுப்ப வேண்டியது அவர்களுக்கு முக்கியமான கடமை. அதுதான் வந்து அவருடைய இலட்சியமாகவும் வந்து காணப்படுகின்றது. இப்ப உங்களுக்கு இவ படிப்பிக்கிறது என்ன மாதிரி இருக்கு? இப்ப உங்களுக்கு நல்ல துல்லியமா விளங்குதோ இல்ல ஓரளவு விளங்குதோ, எப்படி என்ன மாதிரி அது சொல்றீங்க? ஓரளவெல்லாம் விளங்குதுன்னு நான் கூறவே மாட்டேன். ஏனென்றா துல்லியமாக விளங்குற அளவுக்கு தான் அவ்வளவு நேர்த்தியான முறையில ஒவ்வொரு கற்றல் செயற்பாடுகள். எங்களுடைய கொப்பியை பார்க்க போனால் ஒவ்வொரு பக்கத்துக்கு நாங்க இலக்கம் போட்டு தான் எழுதுவோம், திகதி போட்டு தான் எழுதுவோம். ஏன்னா அவ்வளவு நேர்த்திகரமானதாக வந்தவுடன் முதல் ஆசிரியர்கள் பார்க்கறது வந்து கொப்பி, எங்கட கொப்பி எப்படி இருக்கின்றது. கொப்பி கண்டிப்பாக இங்க பாக்குறேன். உங்களுக்கு இங்க எக்ஸாம்கள் என்ன மாதிரி எக்ஸாம் வைக்கிற வேலோ? எக்ஸாம் தவணைக்கு தவணை எக்ஸாம் நடக்கும். அது மட்டும் இல்லாம மாதத்துக்கு மாதம் எக்ஸாம் நடக்கும். மாதத்துக்கு மாதம் கண்டிப்பாக அந்த அளவுகளுக்கு எக்ஸாம் நடக்கும். எனக்கு சில பேர் வந்து சொல்லிச்சுன்னா இப்ப தனியா டியூஷன் வழியா வந்து எக்ஸாம் வைக்கிறவே, ஆனா ஒன்றும் திருத்தி தரையில சும்மா ஒரு பேக்காட்டுக்கு வைக்கணும், அப்படி நீங்க பார்த்து எல்லாம் எழுதலாம் அப்படி என்றும் இப்போ வழியில வந்து சொன்னவேல். அப்ப அதெல்லாம் என்ன மாதிரி, அது உண்மையான தகவலோ இல்ல அதெல்லாம் வந்து பொய்யோ? அது வேற டியூஷன்லயே அப்படி இருக்கலாம். ஆனா எங்களுடைய டியூஷன் மிகவும் நேர்த்தியான. இப்ப பேப்பர் ஒன்று தந்தாரண்டா அவ்வளவு சேராக்களும் வந்து நிப்பினம். இப்ப தவிர்க்க முடியாத காரணங்களால ஒரு சார் 2 சார் மிஸ் ஆகணும். மிச்சதுக்கு நிர்வாகி எங்களுடைய நிரோசன் சார் அவர் கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நிப்பார், ஃபுல்லா பாப்பார். பேப்பர் மற்றது எக்ஸாம் செய்து முடிஞ்ச உடனே எங்களுக்கு வந்து அந்த சுட்டெண்ணும் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. நாங்க எல்லாம் சுட்டன் எல்லாம் போட்டு தான் பேப்பர் கொடுப்போம். பேப்பர் எங்களுக்கு அடுத்தடுத்த நாள் எங்க கையில இருக்கு. நீங்க பேர் ஒன்றும் போடுற இல்ல? நாங்க பேர் போடுறோம் இல்ல. என்னத்துக்காண்டி அது பேர் போடாம செய்த? நீங்க பேர் போடுறது என்பது மாணவர்களை வந்து அந்த குறிப்பிட்டு காட்டுற மாதிரி எங்களுக்கு பாடசாலையும் வந்து அதை தான் சொல்லிடலாம். பாடசாலையில வந்து பேர் போடக்கூடாது. 2ஆம் எக்ஸாமுக்கு நாங்க போட போறது சுட்டன். ஒரு வாழவும் நாங்க பேர் போடக்கூடாது. அத பேர் போட்டு காட்டுறது வந்து இந்த புரிச்சு காட்டுற மாதிரி மட்டும். அதே பழக்க தோஷத்துல நாங்க வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கும் நாங்க அதை பேரை போட்டுருவோம். நாங்க சுட்டனா போட மாட்டோம். இது ஒரு நல்ல விஷயம் பாருங்க. என்னன்னு சொன்னா இப்ப பேர் போட்டா வந்து இப்ப சில சேர்மார் வந்து பக்க சார்வா நடக்கணும். அண்டு இப்ப நீங்கள் படிக்கிற பிள்ளையிலே வந்து ஒவ்வொருத்தருக்கு அந்த இப்ப உதாரணத்துக்கு இப்ப இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளை எக்ஸாம் எழுதினா இப்ப அந்த பிள்ளையோட சார் நல்ல மாதிரி இருக்கிற இவரோட கொஞ்சம் விரோதம்னு சொன்னா இப்ப இவரை டக்குன்னு என்ன சார் இவருக்கு குறைய வந்துட்டோன்னு இவர் சொல்லுவார், நீங்க அந்த பிள்ளைய பேர் போட்டபடியே தானே. அப்படி அந்த ரீசனுக்காண்டி தான் இப்ப சுட்டன் முறையை கொண்டு வந்தீங்க. சுட்டன் முறை ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் இங்க காணப்படுது. பட் எக்ஸாம் வச்ச உடனே எல்லாருக்கும் சொல்ற விஷயம், நாளைக்கு என்ன பாடமோ அதை உடனே படியுங்கோ. நீங்க எக்ஸாம் எழுதி முடிஞ்சாலும் நீங்க அதை போய் படியுங்க. இரண்டு அடுத்த தவணை வரப்போகுது. அடுத்த தவணை எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதால வந்து நாங்க தொடர்ந்து படிச்சு கொண்டுதான் இருக்கணும்.
இப்ப பாருங்க அடுத்தடுத்தவன வரப்போன்னு சொல்லி தொடர்ந்து படிச்சு கொண்டே தான் இருக்கும். இப்போ வந்து சேர்மார் வந்து எவ்வளவு வந்து மோட்டிவேட் பண்ணினவன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து எங்க இருக்குன்னு சொன்னா பரணி ஸ்கூலுக்கு அருகாமையில் தான் இருக்கு. அது வந்து நிதி அகாடமி. இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து நிதி அகாடமிலாம் நிற்கிறோம். நிதி அகாடமி டியூஷன். இப்போ இதில் வந்து படிப்பிக்கிற ஆசிரியர் வந்து திறமையான ஆசிரியர்களுடைய தான் இவ்வளோ ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த மாணவர் வந்து துல்லியமாக வந்து கூறிக்கொண்டிருக்கார். இப்போ நீங்களும் உங்களுக்கு டவுட் இப்படி இந்த டியூஷனை பற்றி சொல்றதெல்லாம் போய் அப்படி இப்படின்ற வதந்தியல் வந்தால் நீங்கள் வந்து நேரடியாக வந்து விசிட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் இப்போ இந்த பொடியனோட வந்து நீங்கள் தொடரலாம். இல்லை வேறு வேறு ஆக்கள் இருப்பினும் இந்த டியூஷனில் படிக்கிறார்கள் அவையில் வந்து நீங்கள் வந்து நேரடியாக போய் அவன் வீடுகளில் வந்து கேட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இது ஒரு பொய்யான தகவல் இல்லை, இது வந்து உண்மையான தகவல். நேராக நான் வந்து லைவாக வந்து டியூஷனுக்கு வந்தேன். இங்கே வந்து 5வது ரேங்க் வந்தபடியாக நான் வந்து அந்த பிள்ளைய இன்றைக்கு வந்து நிற்கின்ற எனக்கு ஒரு தகவல், உத்தியோகமான தகவல் ஒன்று கிடைச்ச கையோட நான் வந்து இதை வந்து விசாரிப்போம். அதாவது உண்மையோ 5வது ரேங்க் இந்த டியூஷன்லாம் கிடைச்சதோ அந்த உண்மையை அப்படி பார்க்கத்தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எடுக்க வேண்டியதாக வந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து கேட்டேன், இப்போ உங்களை வந்து நீங்கள் என்ன மாதிரி எங்கே படித்த நீங்கள் அப்படி இப்படின்னு கேட்க அது ஒரு காணொலியாக வந்து நான் எடுத்து உங்களுக்கு வந்து இதை தெரிவிக்கிறேன். இப்போ இதை நீங்கள் பார்த்துட்டு இது வந்து உண்மையான தகவலா அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்தணும்னு சொன்னால் நேரடியாக வந்து அதில் வந்து தொடர்பு கொள்ளலாம். இப்போ மேலதிகமாக நீங்கள் இப்போ வேறு என்ன கூற விரும்புறீங்க அந்த டியூஷனை பற்றி? இந்த டியூஷனை பற்றி மற்ற கூற விரும்புறது அடிப்படை வசதி என்றதை வந்து டியூஷன் வழியில குறைவாக காணப்படும். ஏனெண்டா வந்து இப்போ ஒரு டியூஷன் அமையிற இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம். இப்ப டியூஷன் வந்து இப்ப ஆளும் உள்ளொழுங்குகள் இருந்தா அது வந்து இந்த மாணவர்களுக்கு வாரது போறதெல்லாம் அசௌகரியமான சூழ்நிலை காணப்படும். ஆனா இது வந்து மெயின் ரோட்டுக்கு அருகாமையிலே டியூஷன் இருக்கின்றது. மெயின் ரோட்டுக்கு அருகாமையில பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுல முதலாவது வேணா ரெண்டாவது வேணா இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து மெயின் ரோட் பக்கத்துலயே ரோட் பக்கத்துல பாருங்க ஒரு இதுவுமே இல்ல, பாத்தீங்கன்னா தெரியும். இது பாருங்க அதே மாதிரி டியூஷன்ல வந்து இங்க வந்து ஒரு வித்தியாசமான செயல்முறை காணப்படுது. என்னன்னு சொன்னா சனி ஞாயிறுல வந்து கட்டாயம் வந்து எல்லாருமே வந்து டியூஷனுக்குன்னு சொல்லி ஒரு யூனிஃபார்ம் அடிச்சு கொடுத்துருக்கீங்க. அதான் வந்து இப்போ நீங்கள் கூடுதலாக வந்து என்ன செய்வீங்க, சனி ஞாயிறுன்னு சொன்னோன்னா இப்போ லவ் பண்ணுறாக்க லவ்வர்ஸ் மேலோட சுற்றுவீங்க. அதை விட வேறு டியூஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேறு எங்கேயும் போவீங்க. அப்படிப்பட்ட விளையாட்டுகள் நடக்கிற உங்களோட டியூஷனில் அப்படி அடிச்சு தரபடியா உங்களுக்கு பிரச்சனையா? ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்டா வந்து யூனிஃபார்ம்ன்றது வந்து மிக ஒரு இப்போ பாடசாலையும் தர யூனிஃபார்ம் இருக்கு, டியூஷனால தர யூனிஃபார்ம் வந்து இருக்கு. இப்போ அந்த யூனிஃபார்ம் தரத நோக்கம் வந்து ரெண்டும் இப்போ ஏழை பிள்ளைகளும் வந்து பாடசாலைக்கு வருவினம், மற்றது வந்து என் சமூகத்தில் கொஞ்சம் அந்த பெரிய அந்தஸ்து படுத்தவர்களுடைய பிள்ளைகளும் வந்து வருவினம். அப்ப அவர்கள் வந்து உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வந்து அணிந்து கொண்டு வரைக்க இங்க வர ஏழை பிள்ளைகளுக்கு அந்த மனநிலை எப்படி இருக்கும்? அது சரி உண்மைதான். ஒரு மாதிரி யோசிப்பேன் வந்து இப்போ அந்த பிள்ளை நல்லா போடுது இப்போ நான் வந்து இதா போடுறேன்னு சொல்லி ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்கு. அந்த சூழ்நிலையை வந்து மாற்றி அமைக்கிறது தான் வந்து இப்போ எங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் என்ற ஒரு முறை வந்து கொண்டு வர அதுக்காண்டி தான் கொண்டு வந்து மற்றபடி வேற ஒரு இதுக்காண்டியும் இல்லை. அந்த ஒரு எல்லாருமே ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரும் சமமா இருக்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லாம சமமா இருக்கணும். மற்றது வந்து நாங்கள் இந்த யூனிஃபார்ம் போடுறது இன்னொரு முக்கியமான நோக்கம் இருக்கு. இப்ப சமூகத்துல வந்து பாரியளவான பிரச்சனைகள் வந்து கொண்டு வருது. அப்ப என்ன பிரச்சனை என்றாலும் வந்து இந்த காலத்துல என்ன இப்ப டியூஷன் சார்ந்த பிரச்சனைகள் வரைக்க இவர் தான் நிர்வாகி, அப்படி அந்த கதைகள் வேற. இப்ப இந்த டியூஷனை பற்றி இப்ப இவர் வந்து என்னென்ன மேலதிக தகவல் ஏதாவது இருந்தா இவர் வந்து சொல்லுவார், அதை வந்து கேட்போம் என்ன மாதிரி சொல்லி. மேலதிக தகவல் ஏதாவது இந்த டியூஷனை பற்றி நீங்க சொல்லுங்க. டியூஷனை பற்றி மேலதிக தகவல்கள் நிறையவே இருக்கு. ஏண்டா வந்து இப்ப சுத்தவர பாகை வந்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய ஒரு நிறுவனமா தான் இது காணப்படுது. நீர் வசதியாக இருக்கட்டும், மலசல கூட வசதியாக இருக்கட்டும், மலசல கூட வசதியும் புரிம்பா இருக்கு, தனியா செய்து வச்சிருக்கீங்க எல்லாம் பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, அங்க வந்து புரிம்பா வந்து மலசல கூட வசதி, கொஞ்சம் வந்து குடி தண்ணி எல்லாம் இருக்கு அவங்களுக்கு இந்த டியூஷன்ல. குடிதண்ணி வசதி, மலசல கூட வசதி, மற்றது வந்து இப்ப சுத்தமான காற்று. இப்ப காற்றோட்டம்ன்றது வந்து மாணவர்களுக்கு முக்கியமான விடயம். இதே வந்து நகர்ப்புறத்துல நான் பார்க்க போனா சுத்தவர வாகன நெரிசலா காணப்படும். ஆனா அந்த வாகன நெரிசலுக்குள்ளேயும் வந்து வெப்பமான காற்றுக்கள், அந்த புகையிலதுகளால் வெப்பமான காற்றுக்கள் வந்து என்னது அந்த படிப்பை வந்து குழப்புற மாதிரியா இருக்கும். ஆனா வந்து சுற்றுப்புற சூழல் ஒரு அமைதியான சூழல், மரங்கள், செடிகள், பறவைகளுடைய ஒளிகள், அந்த இயற்கையோட சம்பந்தப்பட்டதாக வந்து எங்களுடைய டியூஷன் வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது. பாருங்க இங்க வந்து ஃபுல்லா வந்து இயற்கை தான். இப்ப சுத்தி வர ஒரு பக்கத்துல ஒரு பில்டிங் இல்ல, ஒரு கராஜ் இல்ல, வேற இதுகள் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப வேற டியூஷன் வழியே வந்து அப்படி இல்லை. பக்கத்துல வந்து வேற இதுகள் வானல் அடிக்கடி ஆக்கள் போயினோம், ஒரு தடவை கதைப்பி. நம்ம பக்கத்துல வந்து வெளியில வந்து கூடுதலா வந்து இப்ப பெரிய படியல் இப்ப ஏஎல் படிச்சு முடிச்சாக்கள் இப்ப வேற வேலைக்கு போறாக்கள் அப்படியா நிறைய பேர் வந்து நிப்பினம். அது வந்து இப்ப பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையா அமையலாம். பிறகு டியூஷன்லயும் வெளியாக்களுக்கு வந்து ஒரு அடிபாடா முடியும். அப்படி வந்து நாங்க படிக்க வந்து நிறைய அப்படி நடந்தது. இப்போ வந்து அப்படி நடக்கலாம். அதால வந்து இது வந்து கொஞ்சம் முள்ளுக்காதான் இருக்குது. அப்போ வந்து பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு காணி. இந்த காணிக்கு வந்து இப்போ பாருங்க எல்லாம் வந்து இயற்கையான முறையில இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும்.
ஃபுல்லா வந்து பாருங்க நேச்சுரலா இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து பாருங்க இஞ்சால எல்லாம் வந்து பாதைகள் போடுறதுக்கு இவ்வளவு வேலையில் நடந்து கொண்டிருக்குன்னு பார்க்க தெரியும். இஞ்சால சரஸ்வதி இதுல முக்கியமா வந்து கல்விக்கு மெயின் வந்து சரஸ்வதி பாருங்க மெயினான தெய்வத்தையும் இங்க கட்டி வச்சிருக்கீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதே சமயம் இஞ்சால பாருங்க இஞ்சால இதான் வந்து டியூஷன். இங்க பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது டியூஷன். இங்க பாருங்க இது ஃபுல்லா வந்து ஒரு மண்டபம் மாதிரி மண்டப மாடல்ல வந்து டியூஷன் அடிச்சிருக்கீங்கன்னா எல்லாம் வந்து வாங்கு மேசைக்கெல்லாம் வந்து நீல கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ஒரு நீட்டா தான் இருக்கு. அது வந்து செக்கின்னு சொல்றது என்னென்று சொல்றது அதாவது வந்து இப்போ மெயின் டிரெக்டர் இருக்கிற ஆஃபீஸ். இப்போ காசுகள் இதுகள் வந்து நீங்கள் ஏதாவது வந்து பே பண்ணுறது என்ன நடவடிக்கையாக இருந்தாலும் அங்கே தான். அதோட முறைப்பாடுகள் செய்கிறண்டா கூட அங்கே தான். இப்போ உங்களுக்கு எதுவும் பாடம் விளங்கையில் இப்போ நேரடியாக நீங்கள் சேர்கிட்ட சொல்லி அவர் வந்து சேர் வந்து ஆக்ஷன் எடுக்கலைன்னு சொன்னால் கூட அங்கே போய் நீங்கள் காய்ச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நடவடிக்கை உடனடியாக வந்து எடுப்பினோம். அப்படி ஒரு இதில் தான் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இப்போ இதில் பற்றி உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாமே வந்து டியூஷனில் உங்களுக்கு எல்லாம் ஓகேயா இருக்கா? ஃபுல்லாக வந்து ஓகேயா இருக்கா? மற்றது இந்த சகல வசதிகளும் எங்களுடைய டியூஷன்ல வந்து எங்களுக்கு செய்து தரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எங்களுடைய நிர்வாகிக்கு சொந்தமான டியூஷன் வந்து சாவஜீரியிலும் வந்து இயங்கி வருகின்றது. அங்கேயும் வந்து அடிப்படை வசதியுடன் கூடியதாகத்தான் வந்து அந்த டியூஷன் மிகவும் தெய்வீகமான முறை. இந்த டியூஷன் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மிகவும் நுட்பமான முறையில வந்துதான் அந்த டியூஷன் வந்து அமைய பெற்றிருக்கு. அவ்வளவு சூழல் வந்து முக்கியமானதா வந்து காணப்படுது. இப்படி எல்லாம் எல்லா வசதியும் இருக்கும். மலசல ஊடம் இப்படி சரஸ்வதி எல்லாம் கட்டி இப்படி நீட்டா எல்லாம் செய்து வச்சுக்கணும். இங்க செய்து கொடுத்த அவ்வளவு வந்து யூனிஃபார்மாக இருக்கட்டும், நீங்க காட்டுங்க நிர்வாகிகள் அறை அது அடிப்படை வசதி மலசல ஊடமா இருக்கட்டும், நீர் வசதியாக இருக்கட்டும், அடிப்படை வசதிகள் அவ்வளவும் வந்து செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த டியூஷன் வேற மாதிரி அந்த டியூஷன் வேற மாதிரி அப்படி ஒரு பிரச்சனையும் பாரு இல்லையா? உங்க டியூஷனுக்கும் பாரு இல்லையா? கண்டிப்பாக வேற மாதிரியான ஒரு பிரச்சனையும் வந்து வரல. ஏனண்டா வந்து அங்க இருக்கிற எல்லாருமே வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி எங்களுக்கு வந்துண்டா வந்து இப்ப நாங்கள் இப்ப எங்கள்கிட்ட டியூஷனால வந்து விளையாட்டு போட்டிகள் வைக்கிறவ விளையாட்டு போட்டியும் டியூஷன்ல வைக்கிறவ 2 டியூஷனுக்கும் சேர்த்து விளையாட்டு போட்டி வைப்பினோம். மற்றது வந்து ட்ரிப் கூட்டி கொண்டு போகணும். யாராவது டியூஷன்ல இருந்து ட்ரிப் கூட்டி கொண்டு போறதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரிப் கூட்டி கொண்டு வர இப்ப வந்து மறிவு வந்துட்டு முதல் வந்து கூட்டிட்டு போறோம் மறிவு வந்துட்டு. ஏண்டா வந்து இப்ப அவ்வளவு பாதுகாப்பான முறையில வந்து எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து குறிப்பா வந்து எங்கள்ட சுயசன் சராக இருக்கட்டும், சுவீவன் சராக இருக்கட்டும், மற்ற நிரோசராக இருக்கட்டும், மற்றது இன்னும் அப்ப இவ்வளவு சிறார்களும் வந்து மிகவும் பாதுகாப்பான முறையில இப்ப பெண்களுக்காகவும் வந்து பெண் டீச்சர்ஸ் வரவினங்க படிப்பிக்கிறார்கள். மற்றது வந்து பெண் டீச்சர் மாதிரி இங்க வந்து படிப்பிக்கணும். என்ன பாடத்துக்காக வந்து படிப்பிக்கணும்? எக்கனாமிக் பாடத்துக்காக வந்து படிப்பிக்கணும். எக்கனாமிக்ஸுக்கு வந்து இங்க வந்து லேடிஸ் தான் வந்து படிப்பீங்க. அதாவது வந்து பெண் ஆசிரியர் தான் வந்து இங்க படிப்பிக்கணுமா கேர்ள்ஸ். இப்போ நீங்க வந்து கேர்ள்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் கொமர்ஸ் எடுக்கிறார்கள், ஆர்ட்ஸுக்கும் வந்து நம்பி விடலாம். ஏன்னா கேர்ள்ஸ் வந்து இங்கே இப்போ எல்லா டியூஷன் முடியும் வந்து கூடுதலாக வந்து ஆம்பளை அதாவது ஜென்ஸ் தான் வந்து கூடுதலாக வந்து படிப்பிக்கணும். எல்லாருமே வந்து சேர்மாராக தான் இருப்பினோம். இங்கே தான் அந்த வந்து டீச்சர் வந்து படிப்பிக்கிற டியூஷன் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் நான். டீச்சர் மாதிரி வந்து டியூஷனில் படிப்பிக்கணும்ன்றது. இப்போ கூடுதலாக வந்து ஓஎல் காணத்தான் வந்து அந்த டீச்சர் மாதிரி வந்து படிப்பிக்கிறேன். ஏழுக்கு வந்து பெருசாக வந்து வாரையில் இப்போ ஸ்கூலோடைய வந்து நின்றுவினோம். என்னத்துக்காண்டி என்று சொன்னால் இப்போ என்ன நோக்கம் மட்டும் எனக்கு இன்று வரைக்கும் தெரியாது. ஆனால் வந்து நான் படித்த ஏழு டியூஷனில் இப்போ நான் வந்து சாவச்சேரிக்க படித்தேன். எல்லா டியூஷனுக்குமே நான் போய் இருந்து பார்த்தேன் என்ன மாதிரி எது விளாங்குன்னு சொல்லி. இப்போ கூடுதலாக எல்லா டியூஷன்லையுமே வந்து ஜென்ஸ் தான் வந்து படிப்பிக்கிறேன். ஆனால் இந்த டியூஷனில் வந்து எக்கனாமிக்ஸுக்கு வந்து இப்போ புதுசாக தொடங்கினவர்கள் இல்லை எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி இருக்கா? இப்ப அது புதுசா இப்ப முதல்ல இருந்தே அது வந்து இருந்துதான் வந்தது. இடையில வந்து டீச்சர்ஸாக்கள் இல்லாதன்னு பொருட்டு வந்து அது ஒரு சிறிது காலம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அந்த பாடம் வந்து. வந்து திரும்ப இப்ப மாணவர்களுடைய நலனுக்காக மாணவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நாங்க திருப்ப அந்த பாடம் வந்து எங்களுடைய நிர்வாகியால வந்து போடப்பட்டது. இப்ப உங்களுக்கு ஒரு சார் வந்து படிப்பிக்கிற விளாங்காடி இந்த சார் வேண்டாம், இன்னொரு சாரை வேற உங்களுக்கு விளாங்கின சாரால போட்டுத்தாங்கன்னு சொன்னா உங்க நிர்வாகி என்ன மாதிரி போட்டு தருவாரா? இல்ல இப்ப அந்த சார் உங்களை போட்டு தர மாட்டாரா? அப்படியா? கண்டிப்பாக அவர் போட்டு தருவார். ஆனா நாங்கள் அப்படி கேட்கறது இல்லை. ஏன்னா வந்து படிப்பிக்கிறது அவ்வளவு வந்து எங்களுக்கு ஒரு சார் படிப்பிச்சாலே இங்க போதிய அளவு நோட்ஸ் எங்களுக்கு இருக்கு. மற்றது வந்து சகலதும் வந்து இப்ப விளங்கக்கூடிய மாதிரி தான் நம்ம சொல்லித்தாரினோம். அப்ப அதனால வந்து நாங்கள் இப்ப வேற சாராக்களை நாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இப்ப குறிப்பா வந்து எங்களுக்கு டியூஷன் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுதோ அதே அளவிலாம் வந்து இந்த பள்ளிக்கூடம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. மேலும் வந்து எங்களுடைய டியூஷனை வந்து பாக்க இப்ப நான் முதல்ல கூறிய இந்த விளையாட்டுக்கு இடம் படுத்தப்படுது. மற்றது வந்து சுற்றுலா கூட்டி கொண்டு செல்லினோம். மற்றது வந்து சோசன் நிகழ்ச்சி, குறிப்பா வந்து சோசன் நிகழ்ச்சி செய்யறது வந்து எங்களோட சமூகத்துல வந்து குறைவா தான் காணப்படுது. ஆனா வந்து இங்க செய்யறதுக்கான நோக்கம் வந்து இப்ப மாணவர்களுடைய இறுதி ஆண்டுன்றது வந்து பல்வேறு நினைவுகளுடன் கூடியதாக ஒரு இதாக சூழலாக காணப்படும். அதனால வந்து இப்ப கடைசியாக இடம்பெற நிகழ்ச்சியும் வந்து அதுதான் எங்களுக்கு. அதனால வந்து சோசன் நிகழ்ச்சி மிகவும் ஒரு அருமையான முறையில ஒரு நாள். மற்றது வந்து அந்த அதோட சேர்த்து வந்து பாராட்டு விழா அதுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெடியா செய்வினோம். அவ்வளவு நுட்பமான முறையில அண்டைய நாள் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கும்.
அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்டா இப்ப நீங்கள் இதுக்கு முதல்ல எத்தனை இப்ப நீங்க எந்த பேட்ச் நியூ பேட்சா இல்ல படிச்சோன்னு இருக்கிறீங்களா இல்ல அதுக்கு படிக்க அடுத்த பேட்சா? இப்ப நாங்கள் இப்ப படிச்சு கொண்டிருக்கோம் ஃபைனல் இயர் 2025 25 பேட்ச். 25 பேட்ச். இப்ப இவர் வந்து ஃபைனல் இயர் பேட்ச். இப்ப இவர் வந்து எத்தனை அப்ப நீங்க வந்து 2 சோசல பாத்திருப்பீங்க, 2 சோசல் பாத்துட்டோம். 2 பேட்ச்ல பாத்திருப்பீங்க. இப்ப அடுத்த உங்கள்தான் 3வது பேட்ச். நீங்க எல்லாம் உங்களுக்கு தான் சோசல், உங்களோட சோசல் இப்ப எத்தனை டெஸ்ட் உங்களுக்கு? எங்களுக்கு 11ஆம் மாதம் 11ஆம் மாதம் டெஸ்ட். இப்ப இவளுக்கு வந்து 11ஆம் மாதம் சொல்லியிருக்கணும். இப்ப இவளுக்கு 11ஆம் மாதம் உங்களுக்கு வந்து எத்தனை மாதம் சோசல் வைப்பினா? எங்களுக்கு வந்து 11ஆம் மாதம்டா குறிப்பிட்டது வந்து இப்ப சோசல் எங்கண்ட டியூஷன் இப்ப வேற டியூஷன் எல்லாம் வந்து இப்ப என்னன்னு சொல்ற எக்ஸாமுக்கு முதலே வந்து கனகாலத்துக்கு முன்ன சிலபஸ் எல்லாம் முடிஞ்சா ஓகே, அடுத்த நியூ பேட்ச் வந்த உடனே எல்லாம் லீவ் விட்டுரும். ஆனா எங்கட டியூஷன் வந்து அவ்வாறு லீவ் விடுவதில்லை. இப்ப குறிப்பாக வந்து மாணவர்களுக்கு வர வேண்டிய பாடத்தை இறுதியாக தெரிவு செய்து கருத்தரங்குகள் வைத்து, இப்ப கருத்தரங்குகள் எல்லாம் ஒவ்வொரு தவணையும் வந்து கருத்தரங்குகள் நடந்து இருக்கும் 2 டியூஷனுக்குமா சேர்த்து. அது நீங்க அவே இங்க வரணுமா இல்ல நீங்க அங்க போறது? இப்ப நாங்கள் வந்து இப்ப நடக்கிறது வந்து பொது இடத்துல இல்ல, எங்களுடைய டியூஷன் சார்பாக தான் நடக்கும். அதால வந்து நாங்கள் இங்க இருந்து அங்கேயும் போவோம், இங்க இருந்து லைசியத்துக்கு நாங்க போவோம். சில லைசியத்துல இருந்து வந்து இங்கே எங்களுக்கு வந்து கருத்தரங்குகள் அதில் வைப்பினோம். அவ்வாறு கருத்தரங்குகளை வைத்து வந்து இப்ப கடைசியா வந்து மாணவர்கள் இப்படி எழுதுறது அது தொடர்ந்தே சொல்லிக் கொண்டிருப்போம் உங்களது துவக்கத்திலேருந்து. இப்ப கடைசியா வந்து மாணவர்கள் விளங்கக்கூடிய மாதிரி தனித்தனியாக எல்லாம் சென்று அப்படியே ஒரு நுட்பமான முறையில் எல்லாம் கேட்டு மாணவர்கள் விளங்கக்கூடிய மாதிரி இப்படித்தான் எல்லாம் செய்யணும், இப்படித்தான் இப்படி எழுதணும், குறிப்பிட்ட சோய்ஸ் பண்ணி எல்லாம் படியுங்கோ. மற்றது வந்து இப்ப சோய்ஸ் பண்ணி தார பாடம் எல்லாம் வந்து நாங்கள் முதலே படிச்சு வச்சிருவோம். அந்த சோய்ஸ் பண்றதையும் விட மிகுதியான பாடத்தை வந்து எங்களுக்கு கண்டிப்பாக படிக்கதான் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு வந்து பஸ் பாட்டு கேள்வி வரும். அப்போ ஃபுல்லாக முழு சிலபஸையும் வந்து கிளியர் பண்ணி தான் எங்களை விடணும். இப்போ சிலபஸ்ன்றது வந்து சில டியூஷன்ல வழியா போனா எல்லாம் வந்து இப்ப 5ஆம் தவணை போனாலும் வந்து 3ஆம் தவணைக்கான சிலபஸ் வந்து முடியறது இல்லை. ஆனா எங்கள்கிட்ட டியூஷன் வந்து மிகவும் நுட்பமான முறையில வந்து நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கும். ஒவ்வொரு சிலபஸும் வந்து இப்ப எங்களுக்கு டேர்முக்கு வர கேள்வி எல்லாம் வந்து அப்படியே டியூஷன்ல படிப்பிச்சது அப்படியே வரும். அவ்வளவு நுட்பமான முறையில வந்து எங்களுக்கு சொல்லி தரணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப டியூஷன்ல வந்து இப்ப என்னென்ன படிப்பிக்கணுமோ கூடுதலா வந்து இப்ப எல்லாமே வந்து படிப்பிச்சு விடணும். ஒவ்வொரு இதுவும் வந்து படிப்பினா உங்களுக்கு வந்து சில இது டீப்பா படிப்பிக்கணும். அப்படியா அதை சொல்றீங்களா? அந்த சில விஷயங்கள் வந்து இப்ப குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து நல்ல டீப்பா, அதாவது மாணவர்களுக்கு விளங்கேலாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குமല്ലോ, எந்த பாடத்திலையும் வந்து விளக்கம் குறைவான ஒரு விடயம் இருக்கும். அதை விளங்கு மட்டும் எங்களுக்கு கடைசி வரை திருப்ப படி வைப்பினோம். திருப்பி நீங்க எத்தனை நேரம் கேட்டாலும் சொல்லி தருவினோம், எத்தனை நேரம் கேட்டாலும் பஞ்சி படவே மாட்டேன் சொல்லி தருவினோம். திருப்ப தயங்காம நாங்கள் கேட்கலாம். இப்ப என்னடா இப்ப இந்த விளக்கம்ன்றது வந்து அனைவருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. சில பேருக்கு வந்து முதல் தடவையிலே விளங்கும், சில பேருக்கு வந்து 4-5 தடவை படிச்சாதான் விளங்கும். அதால வந்து திருப்ப விளங்கப்படுத்திட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லுவினோம். இப்ப விளங்கப்படுத்தினத முதல் நீங்க வீட்டை போன உடனே டப்புன்னு சாமியை கும்பிடுறீங்களோ, கும்பிட்டா அப்புறம் மூத்த கழுவுறியோ டப்பு திருப்பி பாருங்க. திருப்பி பார்த்துட்டு வந்து நீங்க அடிச்ச படிங்கோ. வந்து அதை அந்த படிக்கிறோம் இல்லாம ஞாபகப்படுத்தணும். மற்றது ஞாபகப்படுத்துக்கான வழிகளை வந்து அவையா சொல்லிடணும். குறிப்பா வந்து நீங்க நித்திரைக்கு செல்லும் போது வந்து மற்றது வந்து போன் பாவனே முற்றாக தடை. எங்க டியூஷன்லயே இல்ல. டியூஷன்லயே போன் கொண்டேல அவளுக்கு நாங்க நானும் இப்ப கொண்டிருக்கேன். இது வந்து பிரச்சனை இல்லையா இந்த போன் கொண்டாடுறது? இது வந்து பிரச்சனை ஏன்னா இப்ப நாங்கள் வந்து இப்ப வெளியாகல நாங்க ஒண்ணு சொல்லி ஆனேன். அதாவது டியூஷன்ல வந்து முற்றாக போன் பாவனை தடை படிக்க கொஞ்சம் கொண்டவே இல்லாது, படிக்க போன் கொண்டு இல்லாது. மற்றது வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டிப்பா நடக்கும். ஒவ்வொரு டேர்முக்கு டேர்ம் நடக்கும். உங்களுடைய குறை நிற எல்லாம் வந்து இப்ப பேரண்ட்ஸ் அபிப்பிராயம், மற்றது சீராக்களுடைய அபிப்பிராயம் எப்படி வந்து படிப்பை நகர்த்தி கொள்ளலாம் அந்த முறையில வந்து எங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் அப்படியே நடக்கும். மற்றது எங்களுடைய ரிப்போர்ட் தருவினோம். ரிப்போர்ட் இருக்கா? கண்டிப்பா ரிப்போர்ட் தருவினோம். ஸ்கூல் மேல இங்க ரிப்போர்ட் இருக்கு. சகல வசதியும் வந்து எங்களுடைய டியூஷன்ல செய்து கொடுப்பாரு. இதால வந்து மாணவருடைய குறைநிறை இல்லாம வந்து கொஞ்சம் சில டியூஷன் வந்து எல்லாம் என்ன சொல்ற அந்த ரிப்போர்ட் கொடுக்கல, எக்ஸாம்கள் சரியா நடத்துறல. இங்க வந்து அடிப்படை வசதிகள்ல இருந்து சகல விடயம் வந்து ஒரு பொறிமுறைக்குள்ள வந்து இயங்கப்பட்டு அப்படியே கொண்டு செல்லப்படுகின்றது. மாணவர்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரியான நுட்ப முறைகள்ல வந்தா இங்க முற்றுமுழுதாக பாடம் படிப்பிக்கப்பட்டு வருது. பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இங்க வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஸ்கூல் இருக்கு தானே, ஸ்கூல் மாதிரி இங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்போ அது ஒரு புது விஷயம், நான் வந்து கேள்விப்படையில அப்படி ரிப்போர்ட் கொடுக்குறேன். எல்லா டியூஷன்லையும் வந்து எக்ஸாம் பேப்பர், ஆனால் எக்ஸாம் பேப்பரே சில டியூஷன் வழியை வந்து திருத்தி கொடுக்குறே இல்லை. இப்போ நானும் போய் படிச்சு நான் எக்ஸாம் நடக்கிறது தான் வேறு டியூஷன்களுக்கு நானும் போனான் தான் அங்கே வந்து சில டியூஷன் வழியே திருத்தி தெரியணும். சில இதில் வந்து அப்படியெல்லாம் நடக்கிறது. இப்போ நான் வந்து ஒரு மாதம் போயிட்டு ஆனால் ஒரு மாதத்தில் அப்புறம் அடுத்த மாதம்ன்றேன் என்னத்துக்காண்டி இப்போ எக்ஸாம் பேப்பர் சிலது எனக்கு விளங்காது. அதே மாதிரி தான் இப்போ எல்லா டியூஷனும் வந்து அப்படி இல்லை தானே, ஒரு டியூஷன் இருக்கு. இப்போ இந்த முறை இன்றைக்கு வந்து நான் வந்ததுக்கான நோக்கம் 5வது ரேங்க் எடுத்த பிள்ளையா உண்மையிலே இந்த டியூஷன் தானாண்டு பார்க்கத்தான் வந்தேன். அது வந்து உண்மையாயிட்டு இங்கே தான் வந்து அந்த பிள்ளை படிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே நடக்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இது போன்ற விடயங்களை நீங்கள் வந்து நேரடியாக வந்து இங்கே வந்து ஆராயலாம்.
வெரணிக்க வந்தீங்கன்னு சொன்னா இப்ப இது இவரையும் வந்து பார்க்கலாம். இந்த டியூஷன்ல படிக்கிறார்களையும் வந்து நீங்க விசாரிக்கலாம். உண்மைதானது அறிய நீங்க வந்து நேரம் வந்து இந்த டியூஷனை வந்து பார்க்கலாம். இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும். கடந்த 6 வருஷமா வந்து லைசியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இது வரணியை வந்து 10 வருஷமா வந்து நடத்தி கொண்டிருக்கிறாராம். இப்ப சார் வந்து இப்ப உங்களுக்கு இந்த டியூஷன்ல வந்து உங்களுக்கு வந்து 5வது ரேங்கும் 14வது ரேங்கும் கிடைக்கப்பட்டிருக்கு. இதை நினைச்சு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ரேங்க்? இந்த 2 நிலையங்களையும் 60 மாணவர்கள் தான். கடைசி அவங்களோட ஒரு 48 மாணவர்கள்லாம் தோற்றினார்கள். அதில் 10 மாணவர்கள் 3Aயும் 10 மாணவர்கள் 2Aயும் பிஏயும் பெற்று 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முதலிடத்திலே தெளிவாக இருக்கின்றார்கள். இவரிடம் 5வது ரேங்கையும் 11வது ரேங்க் 21, 28, 38 சொல்லி தொடர்ச்சியில் பல ரேங்கில் யாழ் மாவட்டத்தில் சாதனை படைத்திருக்கிறோம். இதே 2022ஆம் ஆண்டு இதே நிறுவனத்தில் லைசிய முதியோர் கல்லூரியில் பெஸ்ட் ரேங்கையும் 6வது ரேங்கையும் பெற்றினாங்க. அவரிடம் 10க்கும் மேற்பட்ட 3A பெற்றினாங்க. இது எனதுடைய ஆசிரியர்களுடைய எனது அயராத முயற்சியாக கருதுகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் வந்து படிப்பிச்சிருப்பியால். இப்போ அந்த நிறைய பேர்ல இந்த 5வது ரேங்க் எடுத்த ஆக்கள் வந்து என்ன மாதிரி ஹார்ட் பேக்காக படிச்சவையிலோ இல்லை என்ன மாதிரி அப்படின்னு இவ டெசிகா ஆண்ட பிள்ளை இவ கொடியாமத்தான் இருக்கிறவ சாவச்சேரி கிண்டு காலேஜ். அவ சில பாடங்கள் இங்கே நிதி அகாடமிலையும் சில பாடங்களை சாவச்சேரி லைசிய முயற்சியிலும் வந்து கற்றவ. 2 நிலையங்களும் நான் தான் நிர்வாகி, ஒரே ஆசிரியர் குழாம். அப்போ நாங்கள் எங்களுடைய வசதிக்கு அந்த டைமில் மாற்றி போட்டதால் அவள் வந்து கற்றவ. அவள் எங்களோட மிகவும் விசுவாசமாக கற்றா. வேறு நிறுவனங்களை தாண்டி வந்து எங்களோட கற்றதால் அவள் அந்த பருவத்தை பெற முடியாது. அவள் முழுமையாக ஆசிரியர்களை நம்பினவ. அவள் ஒரு பாடம் ராமா எடுத்தவ. அந்த ராமாக்கு 2 மாணவர்கள் இருந்தாலும் நான் மருவம்பலத்தில் இருந்து ஒரு டீச்சரை கூப்பிட்டு அந்த ராமாக்கு டீச்சரை போட்டு கொடுத்ததால அந்த பிள்ளை அந்த பருவத்தை எடுக்க முடிந்தது. அந்த பிள்ளை ரிசல்ட் வந்த உடனே எங்களுக்கு எடுத்து அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி 2 நிலையத்துக்குமே அவள் வந்து வரையை வந்து சென்றிருக்கிறாள். 2 நிலையத்துக்கு வந்து உடனே ஆண்டு வந்தவள். அடுத்து நான் இங்கே இன்றைக்கு நடந்ததால இங்கே வந்து அவள் தன் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கா. அதோட அந்த மாணவர்கள் வந்து எங்களுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை தங்களுடைய செலவில் எல்லா ஆசிரியர் மாணவர்களுக்கும் மதிய உணவு தருவதாகவும் கூறிவிட்டு சென்றனர். எல்லாரும் பாஸ் பண்ணாத எல்லாருமே வந்து ஒரு தரமே ஃபெயில் பண்ண இல்லை. அவர்கள் எல்லாரும் நல்ல சந்தோஷ கழிப்பில் எங்களுக்கு சாப்பாடு மதிய உணவுக்கு என்ன டைம் கட்டு சென்றிருக்காங்க. நான் வர ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு அந்த டைமை ஒழுங்கு பண்ணி படிக்கிற பிள்ளைகள் டீச்சர்ஸ் எல்லாருக்குமாக அவர்கள் அந்த சந்தோஷ கழிப்பை செய்ய இருக்கிறார்கள். அது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பாஸ் பண்ணினோம் பண்ண இல்லையோ, இப்போ கூடுதலாக வந்து எல்லாருமே வந்து இங்கே வந்து பாஸ், அதான் பாஸ்ன்றதை விட 3A 10, 2AB 10, அதை விட 2B C, அது மாதிரி 3C அப்படியே நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு தரம் வந்து ஃபெயில்னு சொல்கிற அளவுக்கு இப்போ வந்து இங்கே வந்து ஆக்கள் வந்து சரியான குறைவு. இப்போ 1-2 பேரான வந்து அப்படி வந்து ஃபெயில் ஆகிருப்பேன். இப்போ அதுவும் வந்து இப்போ குறைவாக தான் காணப்படும். அப்படி வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து மதிய உணவு, அதாவது மதிய போசனம் வந்து கொடுக்குறன்ற ஒரு பெரிய விஷயம். இப்போ எல்லா டியூஷன்லையும் வந்து எல்லாருமே வந்து ஒன்று சேர மாட்டோம். 7 எடுத்தோடனே வந்து ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு போக்கில் போடணும். இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு 5 பேர் படிக்கிறோம்னு சொன்னால் இப்போ நான் வந்து ஒரு போக்கில் போடுவேன், நான் வந்து வேலையை போடுவேன். என்னோட வந்து வேறு எதுவும் கோர்ஸ் செய்யணும்னா ஒரு தரம் வந்து வெளிநாட்டு போகிறோம்டான் அப்படி வந்து ஒரு தரம் போடுவேன். ஆனால் இதில் வந்து எல்லாருமே வந்து இப்போ நாங்கள் வந்து இப்படி மதிய போசனம் கொடுக்க போகிறோம்னு சொல்லி ரிசல்ட்ஸ் வந்த பிறகு அவன் வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து செய்யறோம். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். வந்து கடந்த காலத்துல எப்படிப்பட்ட சாதனை இருக்கு? ஏதாவது வந்து இங்க வந்து கஷ்டங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? இந்த நிறுவனத்தை நடாத்துறதுல எனக்கு ஆரம்ப காலங்கள்ல பல இடர்பாடுகள் இருந்தாலும் நான் 2015ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்தை 6 ஆண் மாணவர்களோட ஆரம்பித்து இன்றைக்கு எனக்கு இந்த நிறுவனத்தில் 90 மாணவர்கிட்ட கல்வி பயிர்கின்றன. லைசியத்தை 2020ஆம் ஆண்டு நான் ஒரு 12 மாணவர்களை ஆரம்பித்து இன்றைக்கு அங்கே 110 மாணவர்கள் கல்வி எழுதினோம். அது என்னுடைய ஆசிரியருடைய ஒரு அர்ப்பணிப்பான சேவையாகவும் என்னுடைய அர்ப்பணிப்பான சேவையாகவும் இறைவனுடைய ஆசையாகவும் நான் கருதுகின்றேன். கூட என்னுடைய ஆசிரியர்கள் வந்து என்னுடைய சக வயசிலே இருக்கின்றார்கள். அதை விட எனக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசிரியராக சந்துரு ஆசிரியர் பணியாற்றியிருந்தார். சந்துரு சார் பணியாற்றினார். அவருடைய அட்வைஸில் நாங்கள் இதை செய்யக்கூடிய இருக்குது. எனக்கு இன்னும் அதை விட பெருமைன்னு சொன்னால் நான் கடந்த இவரிடத்தில் வரணி பிரதேசத்தில இருந்து 5 மாணவர்களை சட்டத்துறைக்கு அனுப்பியிருக்கிறேன், லோக்கு அனுப்பியிருக்கின்றேன். அப்போ அது வந்து எனக்கு இன்னும் இதை விட மகிழ்ச்சியாக இருக்குது. அதை விட எனக்கு இந்த ஆசிரியர்கள் 2 இடம் ஒரே ஆசிரியர்களாக இருப்பதால் அவர்கள் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு என்னுடைய வயசாக இருப்பதால் உரிய நேரத்துக்கு வந்து பணியாற்றுகிறார்கள். அதோட மாணவர்களுக்காக நான் இந்த சூட சிஸ்டத்தை கொண்டு வந்ததால் அந்த கைதடி, நாவக்குழி, கிளிநொச்சி, மட்டுவில் போன்ற பிரதேசங்களிலிருந்து லைசியத்தில் வந்து கல்வி பெறுவார்கள். அவர்கள் அந்த பிரதேசம் இருந்தாலும் என்னுடைய சீருடைய வந்து கல்வி எடுப்பதால் அவர்கள் அந்த சீருடைய வெளிக்கிட்டால் என்ற டியூஷனுக்கு தான் பெற வேண்டும். அதை விட நான் வந்து கிழமையில் 4 நாள் தான் வகுப்பு நடாத்துகின்றேன். வேறு டியூஷன்கள் போல் இன்றைக்கு நாளைக்கு குரூப்பில் டைனோல் போடுறது கிடையாது. நான் எந்த ஒரு குரூப்பையும் நாங்கள் இயக்குவதில்லை. நேரடியான ட்ரைன்ரோல் மாற்றம் இருப்பின் நாங்கள் விடுமுறை நாட்களில் வகுப்படுகிறதால் அந்த கோப்பியில் பின்னுக்கு பாடம் எழுதி நான் சைன் பண்ணினாத்தான் மாணவர்களை டியூஷனுக்கு விடுவார்கள். சனி ஞாயிறு காலமேல லைசியத்தையும் பின்னிடத்தில் இங்கேயும் இயக்கிறோம். கிழமை நாளில் 2 நாள் ஒரே மாறாத ட்ரைன்ரோல்.
அதை விட 2 நிலையங்களுக்கும் சேர்த்து நான் தவணைக்கு ஒரு போட்டி பரீட்சை நடாத்துகின்றான். அப்போ நானே பஸ் ஒழுங்கு பண்ணி இந்த மாணவர்களை அங்கே கொண்டு போய் எல்லா ஆசிரியர் கண்காணிப்பில் போட்டி பரீட்சைகளை வைத்து திருத்தி கொடுப்பேன். அதை விட வெளியே ஆசிரியர்களை கூப்பிட்டு தவணைக்கு ஒருக்கா செமினார்களை நடாத்துவோம். அதில் எல்லாம் அவங்களுடைய மாணவர்களுக்கு மிகவும் இந்த எக்ஸாமை தோற்றுவதற்கு இலகுவாக இருந்தது. மாணவர்களூடாக நான் கற்றுக்கொண்ட அனுபவம். இப்போ நாங்கள் 10வது வருடத்தில் இந்த நிறுவனம் முதல் வரணி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 10வது வருடத்தை முன்னிட்டு நான் இந்த காணியை பண்ணி இந்த நிறுவனத்தை கட்டி இன்னும் இந்த வேலைப்பாடுகள் முடியவில்லை. இதெல்லாம் முடிந்த கையோடு நாங்கள் ஒரு 10வது ஆண்டு நிறைவே பெரிய விமர்சையாக கொண்டாட இருக்கிறோம். அதுக்கு எங்களுடைய 5 சட்டத்துறைக்கு தெரிவானது. இந்த வருடம் 5வது ரேங்கும், முதல் 2021வது ரேங்கு, இந்த வருடம் 11வது ரேங்க் எடுத்தது. இந்த வருடம் 2 பேர் சட்டத்துறைக்கு போயினோம். அதெல்லாம் எங்களுக்கு வரணி பிரசித்தின் ஒரு ஆளும் குடியா பிரசித்தின் ஒரு ஆளும் போயினோம். வரணி மிகவும் கஷ்டப்பட்ட பிரதேசமாக இருந்தாலும் இவ்வாறு அவர்கள் கல்வி கற்று சட்டத்துறைக்கு போகிறது நமக்கு மிக்க மகிழ்ச்சி, வரணி பிரதேசத்துக்கு மகிழ்ச்சி, தென்மராட்சிக்கு மகிழ்ச்சி என நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் என்னுடைய ஆசிரியர்களுடைய அயராத பணியும் என்னுடைய பணியும் அவர்களுடைய ஒத்துழைப்பு தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம். அவர்கள் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று உங்கள் சார்பாக இதில் நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, இவ்வளோ பெரிய விஷயம். அதாவது சட்டத்துறைக்கு போகிறது சும்மா விஷயம் இல்லை. எல்லாரும் சட்டத்துறைக்கு போயிடலாம். அப்போ 3 எடுத்துட்டேன், ஒரு கதைக்கு 3 எடுத்துட்டேன். இப்போ 55-60 ரேங்க் இல்லை 100 ரேங்க் வந்துட்டுன்னு சொன்னாலும் 3 எடுத்துட்டேன். ஆனால் சட்டத்துறைக்கு போயிடல, எல்லாராலையும் போயிடல. இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். அதை விட சட்டத்துறைக்கு போகிறனா ரேங்க் 3க்கு வேணும். 10, 15 எத்தனையாவது ரேங்குக்குள்ளே எடுத்தா சார் சட்டத்துறைக்கு போகலாம்? கூட 15, 16 ரேங்குக்குள்ள எடுத்தாக்கள் போகக்கூடிய இருக்கு. இப்போ கடந்த வருடம் 17வது ரேங்க் மாசாண்டூருக்குள்ள எங்களுக்கு கடந்த வருடம் போயிருக்கு, அதாவது இருவன் பிரதேசத்திலிருந்து. அப்போ 20க்குள்ளே எடுத்த ரேங்க் போக முடியும். ஏன்னா உள்ளுக்கு எடுக்கின்ற பொழுது ஓயில் இங்கிலீஷ் சி இல்லாதவர்கள், அப்படி ஓயில் இங்கிலீஷ் சி இல்லாதவர்கள் ஏல எஸ் எடுத்திருக்கணும். அது ஓயில் சி எடுக்காத எஸ் எடுக்கிற குறைவு. அப்போ அவர்கள் தட்டுப்படுகின்ற பொழுது சில சட்டத்துறையை தெரிவு செய்யார்கள். அப்போ அதனால 20க்குள்ள ரேங்க் எடுத்தவர்கள் போகக்கூடிய சூழ்நிலை. 20க்குள்ள ரேங்க் எடுத்தா இங்கிலீஷ் தேவையில்லை. இல்ல 20க்குள்ள ரேங்க் எடுத்தாலும் ஓயில் இங்கிலீஷ் சி தேவை. ஓயில் இங்கிலீஷ் தவற விட்டவர்கள் ஏஎல் இங்கிலீஷ்ல எஸ் என்றாலும் பாஸ் இருக்கணும். அப்படி இல்லாமல் இந்த முறையும் எங்களுக்கு ஒரு மாணவன் 11வது ரேங்க் எடுத்தா அவர் ஓயில் இங்கிலீஷ் இல்லாதால ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது. எங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி படிப்பிக்கிற ஆசிரியர் அகிலன் சொல்கிறார், அவர் 6வது ரேங்க் எடுத்தவர் 2011 அவருக்கு ஓயில் இங்கிலீஷ் இல்லாதான் அவர் போகல. அவர் இன்றைக்கு எங்களுடைய டீச்சர்ஸாக பணியாற்றிருந்தார். அந்த இங்கிலீஷை மாணவர்கள் கட்டாயம் கற்கணுமென்றதுக்காக நான் இங்கே 2 இங்கிலீஷ் ஆசிரியர்களையும் போட்டு இங்கிலீஷ் ஆசிரியர் போட்டு ஒரு ஆள் கிராமருக்கும் ஒரு ஆள் ஸ்போக்கருக்கும் போட்டு செய்துள்ளார்கள். அந்த மாணவர்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். அதை நான் எதிர்காலத்தில் என்னுடைய நோக்கம் என்னுடைய மாணவர்கள் வெளியேறுகின்ற பொழுது அவர்கள் ஆங்கில அறிவுள்ளவர்களாக வெளியேறவனும் சிங்களத்துக்கும் ஆசிரியர் விஷயத்தில் போட்டிருக்கிறேன். அப்போ இந்த மும்மொழி தேர்ச்சி எங்களுடைய 2 நிலையங்களும் பெற வேண்டும் என்பது எனது எதிர்கால லட்சியமாக பார்க்கலாம். இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.